இங்கே பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணுக்கிட்ட அப்படி என்ன குறைய கண்டுட்டீங்க நீங்கள்? எதனால் அவளை தள்ளி வச்சிருக்கீங்க என்று அவர் நேருக்கு நேராக கேட்க, தீபக் தன் தலையில் கையை வைத்தபடி, மாமா நீங்களும் புரியாமல் பேசாதுங்க என்று முனகினான். எல்லாம் புரிஞ்சிடுச்சு மாப்பிள்ள, எல்லாம் நல்லாவே புரிஞ்சிடுச்சு. கார்த்திகா சொன்னது போல் உங்களுக்கு அவ கூட புருஷனாக வாழ பிடிக்கல. ஆனால் ஒரு படிக்காத பொண்ணை படிக்க வச்சாங்கிற அந்த பெருமை மட்டும் அவ மூலமாக உங்களுக்கு தேவைப்படுது. உங்களோட லட்சியத்துக்காக அவளை ஒரு ஏணியாக பயன்படுத்திக்க பார்க்குறீங்க, அப்படித்தானே என்று பொன்னம்பலம் ஆணித்தரமாக கேட்க, தீபக் அப்படியே உறைந்து போனான். அவன் 1000 நியாயங்களை சொல்ல நினைத்தாலும் ஒரு தந்தையாக பொன்னம்பலம் கேட்ட அந்த கேள்வியில் இருந்த யதார்த்தமான உண்மை தீபக்கின் வாயை அடைத்தது. தீபக் ஏதோ சொல்ல முயல, மாப்பிள்ள இவ்வளவு நாளா கார்த்திகாவுக்கு 18 வயசு ஆகலைங்கிற ஒரு காரணத்தை சொன்னீங்க, அதை நானும் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அவளுக்கு 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவளை தள்ளி வச்சிருக்கீங்களே, அதை என் பொண்ணு எப்படி எடுத்துக்குவா என்று அவர் கேட்க, அந்த அறைக்குள் நிலவிய கனத்த மௌனத்தை கார்த்திகாவின் கதறல் உடைத்தது. அப்பா என்று அலறியபடி தந்தையின் கைகளை பற்றி கொண்டாள் கார்த்திகா. நானே வெக்கத்தை விட்டு இவர்கிட்ட 2-3 தடவை கேட்டுட்டேன்ப்பா. ஆனப்புறமும் அவர் கல்லை போல தான் இருந்தார். நான் என்னப்பா பண்ணுறது? என்னையே ஒரு கட்டத்தில் கேவலமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாருப்பா. எனக்கும் வைராக்கியமாக இருக்க தெரியும். ஆனால் இவர் என் புருஷன் தானேங்கிற உரிமையில் தான் நான் அவர்கிட்ட நெருங்கி போனேன். ஆனால் அவர் என்னோட ஆசையை கேவலமாக பார்த்துட்டாரேப்பா என்று அழுதாள். சந்திரன் யதார்த்தத்தை சுதாரித்து கொண்டு ஏதோ பேச முயன்றான். ஆனால் அவனாலும் வார்த்தைகளை திரட்ட முடியவில்லை. தீபக் அவளை அதிர்ச்சியோடு பார்த்தான். அப்படியெல்லாம் இல்லை கார்த்திகா, கொஞ்சம் புரிஞ்சிக்கோ. நான் உன்னை ஒரு காலம் தப்பாக நினைக்கல. நீ என்னோட பொண்டாட்டிடி. உன்னை நான் எப்படி தப்பாக நினைப்பேன் என்று அவன் குரல் கம்ம சொன்னான். கார்த்திகா சட்டென்று அவன் கண்களை ஏறிட்டு பார்த்தாள். என்ன பொண்டாட்டியா? இதுவரைக்கும் என்னைக்காவது என்கிட்ட அந்த உரிமையில் நடந்திருக்கீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாத்தியார், நான் உங்ககிட்ட படிக்கிற ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். அதுதான் நமக்குள்ளே இருக்கிற உறவு. நான் உங்களை நெருங்கும் போதெல்லாம் நீங்கள் என்னை தப்பாக தான் நினச்சிருக்கீங்க. இல்லைன்னா இன்னைக்கு உங்கள் வாயிலிருந்து உனக்கு குழந்தை தான் முக்கியம், அந்த சந்தோஷம்தான் முக்கியம்னு ஒரு வார்த்தை வந்திருக்குமா? நான் படிக்காதவளாக இருந்ததுனால என்னோட உணர்வுகள் உங்களுக்கு அவ்வளோ மட்டமாக போயிடுச்சா என்று சீறினாள். இல்லை இல்லை, நான் கோபத்தில் சொன்னேன் கார்த்திகா என்று தீபக் இழுக்க, கார்த்திகா விடவில்லை. ஆமாம், உங்களுக்கு மட்டும்தான் கோபம் வருமா? எங்களுக்கெல்லாம் கோபம் வரவே கூடாதா? நான் படிக்கலைங்கிறதுக்காக எனக்கு கோபப்படக்கூட உரிமை இல்லையா? படித்தவங்களுக்கு மட்டும்தான் கோபம் வரணுமா? படிக்காதவங்களுக்கு தன்மான உணர்ச்சிகள் எதுவுமே இருக்கக்கூடாதா என்று அவள் அடுத்தடுத்த கேள்விகளால் அவனை துளைத்தாள். நிலைமை மோசமாவதை உணர்ந்த சந்திரன் தீபக்கின் கையை பிடித்து இழுத்து, டேய் போதுண்டா தீபக், இப்படியே பேசிகிட்டு இருந்தா பிரச்சனை தான் பெருசாகும், கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா என்று சமாதானப்படுத்த முயன்றான். ஒரு ஆசிரியராக அவள் அறிவை வளர்க்க நினைத்த அவன் ஒரு கணவனாக அவள் இதயத்தை முழுவதுமாக தொலைத்துவிட்டு நின்றான். சற்று நேரம் அந்த அறையில் மையான அமைதி நிலவியது. தீபக் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த போராடினான். பிறகு மெல்ல தலை நிமிர்ந்து கார்த்திகாவை பார்த்தான். அவனது பார்வையில் இப்போது ஒரு விதமான வைராக்கியம் மட்டுமே இருந்தது. ஏ கார்த்திகா, இவ்வளோ பேசுகிற இல்லடி, உன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்க முடியுமாடி? முடியாதுல்ல, உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது என்று அவன் ஆத்திரத்தில் வார்த்தைகளை கொட்டினான். பொன்னம்பலம் சட்டென்று குறுக்கிட்டார். ஏன் முடியாது மாப்பிள்ளை? என் பிள்ளைக்கு படிப்பு மட்டும்தான் மண்டையில் ஏறாது, ஆனால் அவளுக்குள்ள நிறைய திறமை இருக்குது. அந்த கிராமத்தில் அவள் செஞ்ச பல விஷயங்களை என்னால் இன்னும் மறக்க முடியலை. என்கிட்ட வசதி இல்லைங்கிற ஒரே காரணத்தினால தான் அவளோட திறமை வெளியே தெரியாமல் போச்சு என்று தன் மகளுக்காக பரிந்து பேசினார். தீபக் ஏளனமாக சிரித்தான். என்ன வசதி இல்லையா? இப்போ வசதியை சாக்கு போக்கா சொல்கிறீங்களா? சரி, இப்போ நான் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சா உங்கள் பொண்ணை ஏதாவது ஒரு துறையில் சாதிக்க வைங்க பார்ப்போம். ஒரு அப்பாவா உங்களால் அது முடியுமா சொல்லுங்க. அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் கொட்டி கொடுக்க தயாராக இருக்கேன். தீபக் ஒரு சவாலை போல முன்னால் வந்து நின்றான். உங்களுக்கு நான் 2 வருஷம் டைம் தரேன்.
அந்த 2 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் கார்த்திகாவை எத்தாவது ஒரு விஷயத்தில் ஜெயிக்க வைங்க. அப்படி நீங்கள் ஜெயிச்சிட்டா நான் பண்ணது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ணது தப்புன்னும் அவளுக்கு எதுவுமே சாதிக்க வராதுன்னும் நீங்கள் ஒத்துக்கணும். இந்த சவாலுக்கு ரெடியா? கார்த்திகா அதிர்ச்சியில் தீபக்கை பார்த்தாள். தீபக் அவளை நோக்கி திரும்பி, என்னடி பார்க்குற? உனக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போனோம் அத்தானே? இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டல்ல, இன்னும் ஒரு 2 வருஷம் பொறுத்துக்கோ. ஒரு முடிவை தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். இந்த ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வேண்டாமா? நான் சொல்கிறது உண்மையா இல்லை நீ சொல்கிறது உண்மையான்னு பார்த்துடலாமே என்று கத்தினான். பொன்னம்பலம் ஒரு நிமிடம் தன் மகளை பார்த்தார். பிறகு தீபக்கின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து, நான் ரெடி மாப்பிள்ள. என் பொண்ணை ஜெயிக்க வைக்க என்னால் முடியும். அவகிட்ட இருக்கிற திறமைய இந்த உலகத்துக்கு நான் காட்டுறேன் என்று ஆணித்தரமாக சொன்னார். ஓகே, உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் அதை தர்றதுக்கு நானும் தயார். பார்த்துடலாம். நீங்கள் இந்த வீட்டிலேயே இருங்க. நான் இப்போவே கிளம்புறேன். நான் சந்திரனோட ரூம்லேயே தங்கிக்கிறேன் என்று சொன்ன தீபக் விறுவிறுவென்று தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் வெளியேறும்போது ஒரு கணவனாக அவன் தோற்று போயிருந்தாலும் ஒரு பயிற்சியாளனாக தன் சவாலில் அவன் காட்டிய அந்த வேகம் கார்த்திகாவின் மனதை ஏதோ ஒரு பக்கம் சுட்டது. பொன்னம்பலம் தன் மகளின் கையை பற்றி கொண்டார். விறுவிறுவென்று வீட்டை விட்டு வெளியேறிய தீபக்கின் பின்னால் வந்த சந்திரன் அவனை வழிமறித்து பிடித்தான். தீபக், என்னடா நடக்குதுங்க? ஏன் இப்படி அவசரப்படுற? கொஞ்சம் நிதானமாக அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாம்லடா என்று ஆஷாமையுடன் கேட்டான். தீபக் அப்படியே நின்றான். ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு சந்திரனின் தோள்களில் கையை போட்டான். அவனது கண்கள் இப்போது கலங்கி இருந்தன. மச்சான், நான் எவ்வளோ சொன்னாலும் அவள் இப்போ புரிகிற நிலைமையில இல்லடா. சந்திரன் குழப்பத்துடன் பார்க்க தீபக் குரலை தாழ்த்தி அந்த பயங்கரமான உண்மையை உடைத்தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மச்சான்? அவளோட கர்ப்பப்பை ரொம்ப பலவீனமாக இருக்குடா. அடுத்த 2 வருஷத்துக்கு அவள் எந்த காரணத்தை கொண்டும் குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ஒருவேளை அவள் இப்போ கர்ப்பமானா அது அவளோட உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும்டா. தீபக்கின் கண்கள் ஓரம் கண்ணீர் வழிந்தது. இப்போ நான் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாலும் இன்னும் 1 மாதத்தில் அவள் எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு என்கிட்ட பாசமாக நெருங்குவா. அவளுக்குள்ளே இருக்கிற அந்த தாய்மை உணர்வு குழந்தையை எதிர்பார்க்கும். அவள் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் என்னால் அவகிட்ட நெருங்க முடியாதுடா. அப்போவும் நான் அவளை தள்ளி வச்சா அவள் இன்னும் அதிகமாக வேதனைப்படுவா. இப்போ நான் அவளை விட்டு பிரிஞ்சு வர்றது தான் அவளுக்கு நான் செய்கிற உண்மையான நல்லது என்று சொல்ல சந்திரன் பேச்சற்று நின்றான். தீபக் தொடர்ந்தான். இப்போ நான் அவகிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன்ல, அது அவளுக்குள்ள ஏதோ ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும். என்ன ஜெயிக்கணும், என்கிட்ட தோற்று போகக்கூடாதுங்கிற அந்த வெறியிலேயே அவள் ஏதாவது ஒரு துறையில் முன்னேற முயற்சி பண்ணுவா. அவளோட கவனம் சிதறாமல் இருக்கும். இந்த 2 வருஷம் எங்களுக்குள்ளே இருக்கிற இடைவெளி இல்லைடா, அவள் உயிரை காப்பாற்ற நான் கட்டியிருக்கிற ஒரு பாதுகாப்பு வளையம். இதை அவகிட்ட சொன்னால் புரியாது, ஆனால் நீ புரிஞ்சுப்பண்ணு நினைக்கிறேன் என்றான். தீபக்கின் வார்த்தைகளை கேட்ட சந்திரனின் இதயம் கனத்து போனது. தன் நண்பனை அப்படியே தழுவிக்கொண்டான். மச்சான், கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொம்பளைங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும், வீட்டு வேலை செஞ்சுட்டு பிள்ளைங்களை பெற்றுக்கிறது தான் அவங்க பொறுப்புன்னு நினைக்கிற எத்தனையோ ஆம்பளைங்களுக்கு மத்தியில் உன் பொண்டாட்டி படிக்காத பொண்ணாக இருந்தாலும் அவள் சாதிக்கணும், அவள் உயிர் பிழைக்கணும்னு இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்கிற பாரு. கார்த்திகா கொடுத்து வச்சவடா என்று தழுதழுத்த குரலில் சொன்னான். இருவரும் மௌனமாக நின்றிருக்க தூரத்தில் தன் லட்சிய போராட்டத்திற்கு தயாராகி கொண்டிருந்த கார்த்திகாவுக்கு தன் கணவனின் இந்த மகா தியாகம் தெரியாமலே போனது. வீட்டினுள்ளே கார்த்திகாவின் அழுகை சத்தம் அந்த சுவர்களில் மோதி எதிரொலித்து கொண்டிருந்தது. பொன்னம்பலம் தன் மகளின் அருகில் அமர்ந்து நடுங்கும் கைகளை அவள் தோள் மீது வைத்து ஆறுதல் சொன்னார். அழாதம்மா, அழாதம்மா தாயி, உனக்கு இந்த அப்பா இருக்கம்மா, உன்னால் முடியும்டா. இந்த அப்பனை நம்பு, உன்னால் எதுவுமே முடியாதுன்னு அந்த மாப்பிள்ளை சவால் விட்டுட்டு போகிறாரே. ஒருவேளை நான் உன்னை எதுக்கும் உதவாதவளா பெத்துட்டேனோன்னு எனக்கு இப்போ மனசு வலிக்குதுமா என்று பொன்னம்பலம் விம்மி விம்மி அழ ஆரம்பித்தார். தனது தந்தை அழுவதை கண்டதும் கார்த்திகா துடித்து போனாள். தன் அழுகையை அடக்கி கொண்டு அவரை இறுக கட்டி அணைத்து கொண்டாள். இல்லப்பா, அப்படியெல்லாம் பேசாதுங்கப்பா, நீங்கள் அழாதுங்க. நான் நிஜமாவே நல்லாதான்ப்பா படித்தேன். ஆனால் என்னவோ தெரியலப்பா,
அந்த எக்ஸாம் பேப்பரில் எழுதும்போது எனக்கு எல்லாமே குழப்பம் ஆயிடுச்சு. நான் என்ன எழுதுனேன்னு எனக்கே புரியாமல் போச்சுப்பா. ஆனால் நிச்சயமாக நான் பாஸ் ஆகிடுவேன்னு நம்பினேன்ப்பா. அவர்கிட்ட 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுறதுக்கு கூட எல்லாத்தையுமே ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுப்பா. என்னால் தானே எல்லாருக்கும் கஷ்டம் என்று தன் இயலாமையை சொல்லி அழுதாள். தொடர்ந்து அவள் சொன்ன வார்த்தைகள் தீபக் மேல் அவள் வைத்திருந்த காதலை பறைசாற்றியது. எனக்கு மட்டும் ஆசை இருக்காதாப்பா? அவர் தலை நிமிர்ந்து நடக்கிறத பார்க்க நான் ஆசைப்பட மாட்டேனா? என்னை விட வேற யாருப்பா அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்க முடியும்? என்னோட புருஷன் போட்ட சவாலில் அவர் ஜெயிக்கணும்னு எனக்கும் ஆசைதான். அவர் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தது வீணாகிடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். ஆனாலும் அந்த ஒரு துளி அன்பு கூட அவரால் புரிஞ்சிக்க முடியலையேப்பா. என்னை இப்படி கேவலப்படுத்தி பேசிட்டு போயிட்டாரேப்பா. அதுதான்ப்பா எனக்கு ரொம்ப வலிக்குது என்று தன் தந்தையின் கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டாள். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக அந்த இருண்ட அறையில் கைகளை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தனர். ஒரு புறம் தீபக்கின் தியாகம், மறுபுறம் கார்த்திகாவின் தீராத காதல். இவை இரண்டுக்கும் நடுவே விதியின் ஆட்டம் இப்போதுதான் தொடங்கி இருந்தது. அந்த இரவு யாருக்குமே உறக்கமில்லாத இரவாகவே கழிந்தது. அழுது அழுது கார்த்திகாவின் கண்கள் வீங்கி போயிருந்தன. ஆனால் தீபக் கண்ணீர் சிந்தவில்லை. அத்தனை சோகங்களையும் மனதிற்குள் பூட்டி வைத்து விட்டான். அவனது கண்களில் கண்ணீர் வந்துவிட்டால் உலகம் அவனை கோழை என்று சொல்லிவிடுமே. பெண்களை விட அதிக வலி ஆண்களுக்கும் உண்டு. ஆனால் அதை வெளிப்படுத்ததான் வழி இல்லை. மறுநாள் காலை தீபக் எதுவுமே நடக்காதது போல் சந்திரனின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தன் டியூஷன் சென்டருக்கு வந்தான். ஆனால் அவன் கார்த்திகாவை பார்ப்பதற்கு கூட முயற்சி செய்யவில்லை. கார்த்திகாவும் தன் மனதை கல்லாக்கி கொண்டு அறையை விட்டு வெளியே வராமல் முடங்கி கிடந்தாள். சரியாக அந்த நேரத்தில் சுதீப் தனது முகத்தில் ஒரு வெற்றி சிரிப்போடு அந்த டியூஷன் சென்டருக்குள் நுழைந்தான். டியூஷன் சென்டருக்குள் நுழைந்த அவன் தீபக்கை ஏளனமாக பார்த்தான். தம்பி, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். எனக்கு கல்யாணம் நிச்சயமாகிடுச்சு. ஆனால் ஒரு கண்டிஷன் தம்பி, என்னோட கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பாக வந்துடாத. ஏன்னா நான் நல்லா இருக்கணும்னு நீ எப்போவுமே நினைக்க மாட்டல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும் என்று நக்கலாக சொன்னான். தீபக் அவனது பேச்சை கேட்டு மிக மென்மையாக ஒரு புன்னகையை சிதறவிட்டான். ஆமாம், நீ சொல்கிறது உண்மைதான். நீ நல்லா இருக்கணும்னு நான் எப்போவுமே நினைக்க மாட்டேன். ஆனால் உன்னை கட்டிக்க போகிற அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு எப்போவுமே என்னோட மனசில் இருக்கும். போயிட்டு வா என்று கராராக பதிலடி கொடுத்தான். சுதீப்பின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. டேய் டேய், என்னை ஊருக்குள்ளே தலை நிமிர்ந்து நடக்க விடாமல் பண்ணிட்ட இல்லாடா. அத்தனை பேரும் என்ன இவன் ஆம்பளையான்னு சொல்லி சிரிக்க வச்ச இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் தெரியும்டா யார் ஆம்பளைன்னு. கண்ணு குட்டி மாதிரி ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு வா முன்னாடி வந்து நிற்கலன்னா நான் சுதீப் இல்லடா என்று பக்கிரமாக சவால் விட்டான். தீபக் சிரித்துக்கொண்டே சொன்னான். இங்கே பாரு சுதீப், நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னோ உனக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னோ நான் என்றைக்குமே நினச்சதில்லை. உன்னால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாகக்கூடாதுன்னு மட்டும்தான் நினச்சேன். நீ ஒரு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்து குழந்தைய பெற்றுக்கிட்டு நல்லபடியாக வாழ்ந்தா எனக்கும் சந்தோஷந்தான். ஆனால் மறுபடியும் ஏதாவது விஷயத்தில் தப்பு பண்ணுனேன்னு கேள்விப்பட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல என்று எச்சரிக்கை கலந்த குரலில் சொல்லிவிட்டு திரும்பி கொண்டான். சுதீப் அப்படியே திகைத்து நின்றான். இவ்வளோ பண்ண பிறகும் இவனுக்கு அந்த திமிர் மட்டும் அடங்கவே இல்லை பாரு. உன்னை என்ன பண்ணுறேன் பாருடா என்று நினைத்து கொண்டே அங்கிருந்து கோபமாக வெளியேறினான். தன் மனைவியின் உயிருக்கு ஆபத்து என்பதால் அவளை தள்ளி வைத்திருக்கும் தீபக்கின் தியாகம் ஒரு புறம்,
தன் ஆண்மையை காட்ட ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பகடைக்காயாக மாற்ற துடிக்கும் சுதீப்பின் வக்கிர மறுபுறம் காலம் யாருக்கு பக்கபலமாக இருக்க போகிறது? சுதீப் வெளியேறியதும் தீபக் தன் சட்டையிலிருந்து ஒரு மருந்து பாக்கெட்டை எடுத்து சந்திரனிடம் கொடுத்தான். சந்திரன், இது அவளோட கர்ப்பப்பைக்கான மருந்துடா. இதை அவள் எப்படியாவது சாப்பிடணும். இப்போ என் மேலே இருக்கிற கோபத்தில் அங்கே இருந்த மற்ற மருந்துகள் எல்லாம் அவள் தூக்கி எறிஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஹெல்ப் பண்ணுடா ப்ளீஸ் என்றான் தீபக். சந்திரன் தயக்கத்தோடு, டேய், நான் எப்படிடா அங்கே போய் கொடுக்க முடியும்? அவள் என்னை மதிக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது என்று கேட்டான். அதற்கு தீபக் உறுதியாக, அவள் என் மேலே தான் கோபத்தில் இருக்கா, உன் மேலே கோபப்பட மாட்டா. அப்படிப்பட்ட பொண்ணு அவள் கிடையாது, நீ போ என்று நம்பிக்கையுடன் அனுப்பி வைத்தான். அதன் பிறகு கையில் இருந்த சிறு பணத்தையும் சந்திரனிடம் நீட்டினான். இந்த மச்சான், இந்த பணத்தையும் எங்கள் மாமனார்கிட்ட கொடுத்துடு. கார்த்திகாவோட செலவுக்கு வச்சுக்க சொல்லு. அவர் வாங்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிப்பார். அவர்கிட்ட ஒன்று சொல்லு, சவால் படி இந்த 2 வருஷத்துக்கு தேவையான பணத்தை தீபக் கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லு. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்னு கராராக சொல்லிடு என்று சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பினான். சந்திரன் அந்த பணத்தையும் மருந்தையும் வாங்கி கொண்டு தீபக்கின் மனதின் ஆழமான காதலை புரிந்தவனாக கார்த்திகாவின் வீட்டை நோக்கி சென்றான். வீட்டின் வாசல் வரை வந்தவன் தயக்கத்துடனேயே வாசலில் நின்றான். அப்போது அங்கே வந்த கார்த்திகா அவனை பார்த்து, வாங்கண்ணா, ஏன் வெளியே நிற்கிறீங்க, உள்ள வாங்க என்று அழைத்தாள். சந்திரன் அவளிடம், அப்பா எங்க என்று கேட்க, அவரு வேலைக்கு போயிருக்காரு என்று பதிலளித்தாள். என்ன விஷயம்னா சொல்லுங்க என்று கேட்க சந்திரன் தயக்கத்துடன், இல்லை, நான் சும்மா அப்பாவை பார்க்க வந்தேன், நான் அப்புறமா பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே செல்ல பார்த்தான். சரியாக அந்த நேரத்தில் பொன்னம்பலம் அங்கே வந்தார். என்ன தம்பி, வாங்க, வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, உள்ளே வாங்க தம்பி என்று சந்திரனை உள்ளே அழைத்தார். சந்திரன் கையில் இருந்த பணத்தை பொன்னம்பலத்திடம் கொடுக்க அவர் அதிர்ச்சியுடன், எதுக்கு தம்பி இதெல்லாம் என்று கேட்டார். இது தீபக் தர சொன்ன மாமா என்று சந்திரன் சொல்லும்போதே உள்ளே இருந்து வந்த கார்த்திகா இடைமறித்தாள். அவரோட பணம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு உழைச்சி வாழ தெரியும் என்று அவள் ஆவேசமாக சொல்ல சந்திரன் அவளை பார்த்து, 2 வருஷம் டைம் இருக்குல்ல, அது வரைக்கும் அவன்தான் எல்லா செலவையும் பார்த்துப்பான் என்று கராராக சொன்னான். அப்படியே யாருக்கும் தெரியாமல் தன் கையில் இருந்த மாத்திரை பாக்கெட்டை பொன்னம்பலத்தின் கையில் திணித்து, அப்பா, இதில் டேப்லெட் இருக்குது, இதை சாப்பிட்டா தான் கார்த்திகா உடம்பு சரியாகும். கார்த்திகா இதை கேட்டால் சாப்பிட மாட்டா, நீங்கள் தான் பார்த்துக்கணும் என்று ரகசியமாக சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் கூட அங்கே நிற்காமல் நிம்மதி பெருமூச்சுடன் அங்கிருந்து வேகமாக நகர்ந்தான். பொன்னம்பலம் ஒரு கையில் பணத்தையும் மறு கையில் ரகசியமாக அந்த மாத்திரையையும் பெற்றுக்கொண்டு அமைதியாக வீட்டிற்குள் சென்றார். வீட்டிற்குள் சென்ற பொன்னம்பலம் அப்படியே அமர்ந்து கொண்டார். கார்த்திகாவை பார்த்து, அம்மாடி, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வாமா என்று சொல்ல கார்த்திகா சாப்பாடு கொண்டு வந்து வைத்தாள். பொன்னம்பலம் சாப்பிடாமல் அந்த சாப்பாட்டையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். வீட்டின் உள்ளே ஒரு விதமான அமைதி நிலவியது. என்னாச்சுப்பா, ஏன் சாப்பாடை கேட்டுட்டு சாப்பிடாமலே உட்கார்ந்துருக்கீங்க என்று கார்த்திகா கேட்க பொன்னம்பலம் எழுந்து தன் மகளின் அருகில் அமர்ந்து அவள் கைகளை பற்றி கொண்டார். அவர் கண்களில் ஒரு வைராக்கியம் தெரிந்தது. அம்மாடி கார்த்திகா, நம்மளை அவமானப்படுத்தினவங்க எல்லாரும் முன்னாடியும் நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும். அதுக்காகத்தான் மாப்பிள்ளைக்கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். உன்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு இந்த அப்பா கிட்ட சொல்லு தாயி என்று கனிவோடு கேட்டார். கார்த்திகா ஒரு நிமிடம் யோசித்தாள். பிறகு அவரிடம், அப்பா, நான் நல்லா சமைப்பேன்ப்பா, எனக்கு பல விதமான தின்பண்டங்கள் செய்ய தெரியும், நான் செஞ்சு கொடுத்தா நீங்கள் ரசித்து சாப்பிடுவீங்களேப்பா என்று சொன்னாள். பொன்னம்பலம் அவளை பார்த்து மெலிதாக சிரித்தார். அம்மாடியோ, நீ செய்கிறது அப்பாவுக்கு பிடிக்கிறதுக்காக அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு கிடையாதுல்லம்மா. கார்த்திகா முகம் சுருங்கி, அப்போ நான் அசிங்கமாக செய்கிறேன்னு சொல்லிடுறீங்களாப்பா என்று ஏக்கத்துடன் கேட்டாள். இல்லைம்மா, அப்படி நான் சொல்லுவேனா? ஆனால் இதெல்லாம் ஒரு தனித்திறமை இல்லையே தாயி, இது எல்லாரும் செய்கிறது தான். என் பிள்ளைக்குன்னு ஒரு தனித்திறமை ஏதாவது இருக்கணும் இல்லை? நல்லா ஆடுறது, பாடுறது, இல்லைன்னா
படம் வரைகிறது, இப்படி மற்றவங்க ஆச்சரியப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று உன்கிட்ட இருந்தா சொல்லுமா. என் கண்ணு குட்டி இல்லை. அப்பா உன்னை ஒரு நல்ல இடத்துல சேர்த்து படிக்க வைக்கிறேன் தாயி. கார்த்திகா அப்படியே மௌனமாக நின்றாள். தன் தந்தையின் எதிர்பார்ப்பும் கணவனின் சவாலும் அவளை அழுத்தியது. சமையலை தாண்டி தன்னிடம் என்ன இருக்கிறது என்று அவள் மனதிற்குள் தேடத் தொடங்கினாள். தனது தந்தையிடம் பேசிய பிறகு தனக்குள் என்ன திறமை இருக்கிறது என்பதை பற்றியே கார்த்திகா சிந்தித்து கொண்டு இருந்தாள். அன்று மாலை தீபக்கின் டியூஷன் சென்டருக்குள் பக்கத்து வீட்டுக்காரர் கண்ணன் மெல்ல நுழைந்தார். தீபக்கின் வாடிய முகத்தை பார்த்தவர் சற்று தயங்கியபடியே தீபக்கிடம் பேச ஆரம்பித்தார். என்ன சார், வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், என்ன விஷயம் என்று அக்கறையுடன் கேட்டார். தீபக் தன் கவலையை மறைக்க முயன்று, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா சின்ன சண்டை தான் என்று மழுப்பினான். ஆனால் கண்ணன் விடவில்லை. என்ன சார் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறதா ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. நான் கேட்குறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதுங்க. அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்து என் குழந்தையோட உயிரை காப்பாற்றினவங்க உங்கள் மனைவி. அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன உதவியாவது செய்யணும்னு தோணுது. நேரடியாக அவங்கக்கிட்டே போய் கேட்கலாம் தான், ஆனால் அது சரியாக இருக்காதுன்னு உங்ககிட்ட கேட்க வந்தேன் என்றார். தீபக் ஒரு பெருமூச்சு விட்டு, இல்லை சார், நான் அவளை படிக்க வைக்கணும், ஏதாவது சாதிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவளுக்கு படிப்பில் துளி கூட ஆர்வம் இல்லை. அவளை எப்படி பெரிய ஆளாக்குறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை. எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவளை பரீட்சை எழுத வச்சேன், ஆனால் ஒரு பாடத்தில் கூட பாஸ் ஆகலை. அதனால தான் பிரச்சனை. இது படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை என்று விரக்தியாக சொன்னார். அவன் சொன்னதை கேட்டு கண்ணன் சிரித்து விட்டார். அட என்ன சார், நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, ஆனால் இப்படி பேசுகிறீங்க. ஒரு பொண்ணு படித்தா மட்டும்தான் பெரிய ஆளாக முடியுமா என்ன? எல்லாருக்கும் ஒரே மாதிரி திறமை இருக்காது சார். சிலருக்கு படிப்பு வரும், சிலருக்கு வேறு துறையில் ஆர்வம் இருக்கும் என்றார். அது எனக்கும் தெரியும் சார், ஆனால் இந்த கார்த்திகாவுக்கு எதில் ஆர்வம் இருக்குது, அவளை எப்படி முன்னேற வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே என்று சொல்ல கண்ணன் வியப்புடன் அவனை பார்த்தார். என்ன சார் நீங்கள் உங்களோட மனைவின்னு சொல்கிறீங்க? அவங்க கூட எத்தனை நாள் ஒன்றா வாழ்ந்துருப்பீங்க. அவங்க எந்த விஷயத்தை அதிகமாக விரும்புகிறாங்கன்னு கூடவா உங்களுக்கு இதுவரை கண்டுபிடிக்க தெரியல என்று கேட்க உடனே தீபக், இல்லை சார், அவள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவ, அவளுக்கு குடும்ப வாழ்க்கை தான் பெருசுன்னு தோணுது. இதில் நான் எப்படி சார் திறமையை கண்டுபிடிக்க என்று கேட்டான். அட போங்க சார், ஒரு பொண்ணோட திறமையை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா என்ன? உங்கள் மனைவிக்கு ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றுற அளவுக்கு திறமை இருக்குது. தீபக் கண்ணனை நிமிர்ந்து பார்க்க கண்ணன் தொடர்ந்தார். அன்னைக்கு ஆற்றுல அவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தப்போ ஊரில் இருந்த பெரிய பெரிய ஆம்பளங்களே உள்ளே இறங்க பயந்து தவச்சிக்கிட்டு நின்னோம். ஆனால் உங்கள் மனைவி எதை பற்றியும் யோசிக்காமல் அவ்வளவு சாதாரணமாக நீச்சல் அடித்து போய் என் குழந்தைய காப்பாற்றினாங்க. அதை விட வேற என்ன திறமை வேணும் சார் உங்கள் மனைவிக்கு என்று கேட்டார். அந்த வார்த்தையை கேட்டதும் தீபக் அப்படியே அதிர்ந்து போனான். சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று திகைப்புடன் கேட்டான். ஆமாப்பா, உன் மனைவிக்கு நல்ல நீச்சல் அடிக்கிற திறமை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு வீராங்கனை போல் அவ்வளோ வேகமாக நீந்தினாங்க. நீங்கள் ஏன் அந்த துறையில் அவங்கள சாதிக்க வைக்க முயற்சி பண்ணக்கூடாது என்று கண்ணன் கேட்க தீபக்கின் மூளையில் மின்னல் போல பொறி தட்டியது. கண்ணன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட கணமே தீபக்கின் நினைவலைகள் பின்னோக்கி சென்றன. அன்று வெள்ளத்தில் குழந்தையை காப்பாற்றிவிட்டு வந்த கார்த்திகாவிடம் அவன் பதற்றமாக பேசிய அந்த தருணம் அவன் மனக்கண்ணில் நிழலாடியது. அன்று அவள் நனைந்த உடலோடு நின்றிருக்க தீபக் அவளை அதட்டியபடி கேட்டான். என்ன கார்த்திகா இது? உன்னோட உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் இப்படி பண்ணியிருக்க. அந்த வெள்ளத்தில் உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்ணுறது? அப்போது கார்த்திகா மிக சாதாரணமாக ஒரு புன்னகையை சிதறவிட்டு சொன்னாள். இதென்னங்க பெரிய விஷயம், எனக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். நான் எல்லாம் 1/4 மணி நேரம் மூச்சை பிடிச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ளே வேணும்னாலும் இருந்துக்குவேன். எனக்கு சின்ன வயசில் இருந்தே நீச்சல் ரொம்ப இஷ்டம். தீபக் கார்த்திகா சொன்னதை யோசித்து கொண்டிருக்கும் போது கண்ணன் தீபக்கின் தோள்களை தட்டி உற்சாகப்படுத்தினார். என்ன தம்பி இவ்வளோ தயங்குறீங்க? படித்து பரீட்சை எழுதி பரீட்சையில் நிறைய மார்க் வாங்குறது மட்டும் சாதனை இல்லை தம்பி, இது கூட ஒரு வகையில் சாதனை தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சென்னையில் ஒரு பெரிய நீச்சல் கோச்சிங் சென்டர் வச்சுருக்காரு. உங்கள் மனைவியை நீங்கள் அங்கே சேர்த்து விடுங்க. அவங்க நல்ல ட்ரெயின் பண்ணுவாங்க. அங்கே ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வரைக்கும் அடிக்கடி நடக்கும்.
அவர் மேலும் தொடர்ந்து, முதல்ல சின்ன சின்ன போட்டிகளில் உங்கள் ஒய்ஃப் ஜெயிச்சாங்கன்னா அப்புறம் அவங்களே ஸ்டேட் லெவலில் நடக்கிற பெரிய பெரிய போட்டிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி அவங்க ஜெயிச்சா உங்களுக்கு பெருமை தானே என்று ஒரு பெரிய பாதையை காட்டினார். தீபக் ஒரு நிமிடம் யோசித்தான். இதை நான் இப்போ எப்படி சார் அவங்கக்கிட்ட நேரில் போய் சொல்ல முடியும்? அந்த நிலைமையில் நாங்கள் இல்லையே என்று தயங்கினான். அப்போது கண்ணனும் தீபக்கும் ஒரே நேரத்தில் சந்திரனை திரும்பி பார்த்தார்கள். சந்திரன் பதறி போய், போச்சுடா, இப்போ என்ன மறுபடியும் இதுக்கும் நான் தான் தூது போகணுமா என்று அலறினான். உடனே தீபக் அவன் அருகில் வந்து, தூதெல்லாம் போக வேண்டாண்டா, அவங்கள பேசி சம்மதிக்க வைக்கணும். ஆனால் இதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. யார் மூலமாவது இந்த தகவலை அவங்கக்கிட்ட கொண்டு சேர்த்து அவங்கள அங்கே சேர வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு என்று கட்டளையாகவே சொன்னான். சந்திரன் தன் தலையில் அடித்து கொண்டான். டேய், நான் காதலிக்கிற பொண்ணு கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. உங்களுக்கு தூது பார்க்கவே எனக்கு நேரம் சரியாக இருக்கும் போலையே என்று சினுங்கிக் கொண்டே சொல்ல, அங்கிருந்து அந்த சூழலிலும் ஒரு மெல்லிய சிரிப்பு எழுந்தது. அதன் பிறகு சந்திரன் கண்ணன் சொன்ன அந்த நீச்சல் அகாடமிக்கு சென்று விவரங்களை சேகரித்தான். அவன் சென்ற நேரம் ஒரு அதிர்ஷ்டமாக அங்கே ஒரு நீச்சல் போட்டிக்கான அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டிருந்தது. முதல் பரிசு ரூபாய் 5000 என்று அதில் கொட்டை எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. இதுதான் சரியான வாய்ப்பு என்று நினைத்த சந்திரன் அந்த நோட்டீஸை எடுத்துக்கொண்டு நேராக பொன்னம்பலம் வீட்டிற்கு சென்றான். தீபக் கொடுத்த பணத்தை அந்த நோட்டீஸிற்குள் மடித்து வைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான். இந்தாங்க மாமா, உங்கள் மாப்பிள்ளை உங்களுக்கு இன்னைக்கு செலவுக்குள்ள பணம் தர சொன்னார் என்று பொன்னம்பலத்திடம் கொடுத்தான். பிறகு யதார்த்தமாக அந்த நோட்டீஸை அப்போதுதான் பார்ப்பது போல பார்த்துவிட்டு அந்த நோட்டீஸை விரித்து பார்த்து, ஆமாம், இது என்ன நோட்டீஸு? என்னவோ 5000 ரூபாய் பரிசுன்னு இருக்கே என்று வேண்டுமென்றே பொன்னம்பலத்தின் காதில் விழும்படி சத்தமாக வாசித்தான். அடடா, நீச்சல் போட்டி நடத்துகிறாங்களா மாமா? இதில் கலந்துக்க பைசா ஒன்றும் கட்ட வேண்டாமா, ஜெயிக்கிறவங்களுக்கு அவங்களே 5000 ரூபாய் பரிசு தருவாங்களாம் என்று சந்திரன் வியப்பது போல நடித்தான். எனக்கு மட்டும் இப்போ நீச்சல் தெரிஞ்சிருந்தா நானே போய் அந்த நீச்சல் போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த 5000 ரூபாயை அள்ளிட்டு வந்திருப்பேனே. என்ன பண்ண, எனக்கு நீச்சல் தெரியாமல் போயிடுச்சே என்று சொன்னான். இங்கே பாருங்க அங்கிள், நீச்சல் போட்டியில் ஜெயித்தவங்களுக்கு தங்க பதக்கம் எல்லாம் வேற கொடுத்துருக்காங்க என்று நோட்டீஸை பார்த்து வியப்பது போலவே தான் சொல்ல வந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லி முடித்து விட்டான் சந்திரன். நீச்சல் என்ற வார்த்தையை கேட்டதுமே அதுவரை சோர்ந்து போயிருந்த கார்த்திகாவின் கண்கள் சட்டென்று மின்னின. அவள் தன் தந்தையை ஓடி வந்து பார்த்தாள். அப்பா, நீங்கள் என்கிட்ட சமைக்கிறத தவிர வேற என்ன திறமை இருக்குன்னு கேட்டீங்க இல்லப்பா? எனக்கு தண்ணின்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா. என்னால் நல்லா நீச்சல் அடிக்க முடியும். நான் இந்த போட்டியில் கலந்துக்கட்டுமாப்பா? நான் ஜெயிச்சா நிச்சயமாக அந்த பரிசு நமக்கு கிடைக்கும் என்று உற்சாகத்தோடு கேட்டாள். பொன்னம்பலத்தின் முகத்திலும் ஒரு புது தெம்பு பிறந்தது. அப்படியா கார்த்திகா? கண்டிப்பாக கலந்துக்கலாமா, ஆனால் அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியலையே என்று அவர் சந்திரனை பார்த்து சொல்ல, சந்திரன் தான் தயாராக வைத்திருந்த பதிலை சொன்னான். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அங்கிள்? அந்த இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, இதில் இருக்கிற அந்த மேனேஜர் ஆளை பார்த்தா எனக்கு தெரிஞ்சவர் மாதிரியே இருக்குது. வாங்க, நாம் இப்போமே போய் பேரை பதிவு பண்ணிட்டு வந்துடலாம் என்றான் சந்திரன். உற்சாகமடைந்த கார்த்திகாவும் பொன்னம்பலமும் உடனே கிளம்பினார்கள். அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது மாடியில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் தீபக். அவன் மனதிற்குள் இருந்த பாரம் கொஞ்சம் குறைந்திருந்தது. சந்திரன் மெதுவாக திரும்பி தீபக்கை பார்த்து தன் பெருவிரலை உயர்த்தி காட்டி சக்சஸ் என்று சைகை செய்தான். தன் மனைவி அவள் அறியாமலேயே தன் லட்சிய பாதையில் முதல் அடியை எடுத்து வைப்பதை பார்த்த தீபக் கண்களில் ஒரு துளி கண்ணீருடன் புன்னகைத்தான். இருள் விலகி எழும் கதிரவன் என தொடங்குகிறது தீபக் கார்த்திகாவின் வெற்றி பயணம். இனி சர்க்கல்கள் இல்லை, சிகரங்களே எல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கார்த்திகை தீபம் ஸ்டோரி தொடர்ந்து கேட்டு கமெண்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்க்குற பொண்ணுக்கு படிப்பை எதிர்பார்க்குற பையன் அமைஞ்சா
அவங்க 2 பேரும் கல்யாண வாழ்க்கையில் ஒன்று சேரும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஒரு பொண்ணை பெற்றவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட வீட்டிலேயே வந்து தங்குனா என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு சில விஷயங்களை வச்சு தான் இந்த கதை இது வரைக்கும் போயிட்டு இருக்குது. இதில் இது வரைக்கும் சில நெகட்டிவ் பாயிண்ட்டும் வந்திருக்கலாம், நேர்மறையான கருத்துக்களும் வந்திருக்கலாம். ஆனால் இனிமே இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க ஒரு நேர்மறையான வெற்றி பாதையில் தான் போக போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.